So good evening everybody at Shalom Divine Television. ஷாலோம் டிவைன் டிவி பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். So I want to talk to you tonight about mysteries of the kingdom of God. தேவர் ராஜ்யத்தின் ரகசியம் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். Now we all know that many people have written a mystery book about who killed the butler or who did it. அநேக விதமான ரகசிய புஸ்தகங்கள், அதாவது ஆராய்ச்சி புஸ்தகங்களை போல எழுதியிருப்பாங்க, யார் யாரை கொலை பண்ணா என்று சொல்லி. அப்படிப்பட்ட காரியங்கள். A mystery is something that's hidden, something that you have to search out and seek the answer to. ரகசியம் என்று சொல்லும்போது அந்த உண்மையை அறிந்து கொள்ள நாம் தேடுதல் நம்மளுடைய வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. I want to read from Proverbs chapter 2 and we'll read verse 4. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இருந்து நாம் வாசிக்க போகிறோம். And it's talking about wisdom. And it says, if you seek her as silver and search for her as for hidden treasures, then you will understand the fear of the Lord and find the knowledge of God. அங்கே சொல்லப்படுகிறது, அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை போல தேடுகிறது போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னது என்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். We know that silver and gold have to be dug out of the ground and you have to look for it to find it. இந்த வெள்ளியும் தங்கத்தையும் நம் பூமியிலே நாம் தேடி அதை கண்டுபிடித்து எடுக்க வேண்டும். So anything to do with treasure is something that you have to look for. அப்போ புதையல் என்று சொல்லும் பொழுதே அதை நாம் தேடி எடுத்துதான் அதை நாம் கண்டு கொள்ள முடியும். In the word of God there are many treasures that we have to seek for. அவ்விதமாய் கர்த்தருடைய வார்த்தையிலும் அநேக விதமான புதையல்கள் இருக்கிறது, நாம் தேடினால்தான் அது நமக்கு கண்டடையும். Jesus taught us if we ask and we seek and we knock that we will find. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், நீங்கள் தட்டினால் கேட்டால் அது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடினால் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். So I want to start off by talking about the 4 mysteries that are in the book of Ephesians. எபேசியரிலே சொல்லப்படுகிற 4 விதமான ரகசியங்களை உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். The first one is the mystery of his will. முதலாவது ரகசியம் என்னவென்றால் அவருடைய சித்தத்தை குறித்ததான ஒரு ரகசியம். I'm going to read Ephesians 1 verses 7 to 14. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7 இருந்து 14 வரைக்கும் நான் வாசிக்க போகிறேன். In him we have redemption through his blood, the forgiveness of sins according to the riches of his grace, which he made to abound towards us in all wisdom and prudence. Verses 7 and 8. 7-8 அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபை அவர் சகல ஞானத்தோடு புத்தியோடும் எங்களுக்கு பெருக பண்ணினார். Verse 9, having made known to us the mystery of his will, according to his good pleasure, which he purposed in himself. 9ஆம் வசனம், காலங்கள் நிறைவேறின போது விளங்கும்படி நியாயமதியின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளை பூலோகத்தில் இருக்கிற சகலும் கிறிஸ்துவுக்குள் கூடப்பட வேண்டும் என்று. Verse 10, that in the dispensation of the fullness of times he might gather together in one all things in Christ, both which are in heaven and which are on earth in him. 10-11ஆம் வசனம், நமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன் நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமையின் புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கும். This is talking about a time in the future when Jesus Christ will return. இயேசு கிறிஸ்து அவர் வரப்போகிற எதிர்காலத்தை குறித்து இங்கே நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். And he will gather all things together in him. அவருக்குள்ளே எல்லாவற்றையும் அவர் ஒன்றிணைப்பார் என்று நாம் பார்க்கிறோம். You know, it said here the mystery of his will. அங்கே சொல்லப்படுகிறது அவர் சித்தத்தின் ரகசியம்.
We know that when Jesus went to the cross, he submitted his will to the Father. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு கடந்து போவதற்கு முன்பதாய் தன் தகப்பனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். When he was going to go to the cross, he said, if it's possible that this cup pass from me, but nevertheless not my will, but yours be done. அவர் இவ்விதமாய் சொன்னார், இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொன்னார். We know that God has a plan and a purpose in life. தேவனுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு நோக்கம் ஒரு திட்டம் இருக்கிறது. We read verse 11. In him also we have obtained an inheritance, being predestined according to the purpose of him who works all things according to the counsel of his will. அங்கே 12ஆம் வசனம், நமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாய் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். I want to read from the book of John, chapter 1 and verses 1 to 5. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். And from this we will learn some of the plan of God, some of the purpose of God. இதிலே இருந்து தேவனுடைய சில திட்டங்களை நம்மாலே அறிந்து கொள்ள முடியும். It says, in the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. அங்கே சொல்லப்படுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. He was in the beginning with God. All things were made through him, and without him nothing was made that was made. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. Now we know that Jesus Christ is the Word. நமக்கு தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை என்று சொல்லி. So he was with God in the beginning of creation. ஆதியில் சிருஷ்டிக்கப்படும் பொழுதே, சிருஷ்டிகள் உருவாக்கப்படும் பொழுதே இயேசு அவரோடு கூட இருந்தார். All things were made through him, and without him nothing was made. அங்கே சொல்லப்படுகிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. And verse 4, in him was life, and the life was the light of man. 4ஆம் வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. We know that Jesus Christ was sent into the world that we might know what God is like. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அனுப்பினதின் நோக்கம் என்னவென்றால் தேவன் யார் என்று நாம் அறிந்து கொள்ளும்படியாய். We read verse 14. It says, and the Word became flesh and dwelt among us, and we beheld his glory, the glory as of the only begotten of the Father, full of grace and truth. 14ஆம் வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய குமாரனுக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. So Jesus Christ came born as a baby of a virgin and grew up so that we might know what God was like. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கண்ணின் வயிற்றிலே பிறந்து அவர் வளர்ந்து தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு அறிவிக்க ஆரம்பித்தார். It says he was full of grace and truth. அங்கே சொல்லப்படுவது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராயிருந்தார். Verse 12, as many as received him, that's Jesus Christ, to them he gave the right to become children of God, to those who believe in his name. 12ஆம் வசனம், அவருடைய நாமம் இயேசுவின் நாமத்தை விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். Verse 13, who were born not of blood, nor of the will of the flesh, nor of the will of man, but the will of God. அங்கே 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சிந்தையினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள். So here we see the will of God is that we would all come to know him. அப்ப இங்கே தேவனுடைய சித்தம் என்ன என்பதை வெளிப்படுத்தப்படுகிறது. நாம் எல்லோரும் தேவனிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி அவருடைய சித்தம்.
And when we come to know him, we become his children. நாம் அவரிடத்தில் வரும்பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறோம். The Bible says we're adopted as sons into the kingdom. வேதம் சொல்லுகிறது நாம் எல்லோரும் அவருடைய ராஜ்யத்திலே அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி. Then I want to talk about the mystery of the gospel. இரண்டாவதாக நான் சுவிசேஷத்தின் ரகசியத்தை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். Which is also the mystery of Christ. அந்த ரகசியம் சுவிசேஷத்தின் ரகசியம் என்று சொல்லும்போது அது கிறிஸ்துவை குறித்ததான ரகசியமாகவும் இருக்கிறது. So I'm not going to read all of it, but we're reading from Ephesians chapter 3. எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன், எல்லாவற்றையும் அல்ல சில காரியங்களை. And we go from verse 3. It says, how that by revelation he made known to me the mystery, as I've briefly written already, by which when you read you may understand my knowledge in the mystery of Christ. 3ஆம் வசனம், அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுகந்தரராயும் ஒரே சரீரத்திற்குள் கிறிஸ்துவுக்குள் அவர்கள் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். Verse 5, which in other ages was not made known to the sons of men, as it has now been revealed by the Spirit to his apostles and prophets. 5 வசனங்கள், அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. So a mystery, something that's hidden, has to be revealed. அப்ப இந்த ரகசியம் புதையல் என்று சொல்லும்பொழுது இது மறைப்பொருளா இருக்கிறது, அது வெளியரங்கமாக்கப்பட வேண்டும். And here it tells us it's revealed by the Holy Spirit. இங்கே சொல்லப்படுகிறது பரிசுத்த ஆவியானவராலே அது வெளிப்படுத்தப்படும். And it's been revealed to the apostles and the prophets. அது அப்போஸ்தலர்களுக்கும் அது தீர்க்கதரிசிகளுக்கும் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. So what is this mystery that he's talking about? அப்ப இவர் இங்கே சொல்லுகிற இந்த ரகசியம் என்ன? First of all, it's the mystery that we can become born again when we believe in Jesus Christ. முதல் ரகசியம், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது மறுபிறப்பை அவருடைய குமாரனாய் அவர் ராஜ்யத்திலே பிறக்கப்படுகிறோம். You see, when we're born naturally, we're born of water, but when we're born of the Holy Spirit, we're born of the Spirit. அப்ப முதல் நாம் பார்க்கிறோம் இயற்கையாக தண்ணீரினால் நாம் பிறக்கப்படுகிறோம் என்று சொல்லி, இரண்டாவது நம்மளுடைய பிறப்பு அது பரிசுத்த ஆவியினாலே உண்டாகி இருக்கிறது. And the Bible says unless you're born again you cannot enter the kingdom of God. வேதம் சொல்லுகிறது மறுபடியும் நீ பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So that is the mystery of Christ. அதுதான் கிறிஸ்துவை குறித்ததான ஒரு ரகசியம். But then if we read verse 6, it carries on that the Gentiles should be fellow heirs of the same body and partakers of his promise in Christ through the gospel, of which I became a minister according to the gift of the grace of God given to me by the effective working of his power. இங்கே நம்ம அடுத்தது நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது புறஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்பட்டு அவர்களும் இதிலே பங்காளிகளாக வாரிசுகளாக மாற்றப்படும்படிக்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது என்று 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். So here included in this mystery is that the Gentiles, the non-Jews, can become Christians, can become saved. நாம் பார்க்கிறோம் யூதர்கள் அல்லாதவர்கள் கூட இந்த சுவிசேஷத்தின் ரகசியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறார்கள். I want to read Romans chapter 16 and verses 25 to 27. ரோமர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்க விரும்புகிறேன்.
Now to him who is able to establish you according to my gospel and the preaching of Jesus Christ, according to the revelation of the mystery kept secret since the world began, but now manifest, and by the prophetic scriptures made known to all nations, according to the commandment of the everlasting God for obedience to the faith. அங்கே சொல்லப்படுது, ஆதி காலம் முதல் அடக்கமாய் இருந்து இப்பொழுது தீர்க்க தரிசனம் ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசிக்கிறதற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவருடைய அறிவிக்கப்பட்டிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதானது. இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படி உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தமது ஒரே ஞானம் உள்ளவராய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமா என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. We know that there was a time when Jesus said to his disciples, "Who do you think that I am?" ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நான் யார் என்று சொல்லுகிறீர்கள்? And Simon Peter answered and said, "You are the Christ, the Son of the living God." அப்பொழுது சீமோன் பேதுரு, நீரே தேவகுமாரன், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அவர் சொல்லுகிறார். And Jesus answered and said, "Blessed are you, Simon Bar-Jonah, for flesh and blood has not revealed this to you, but my Father who is in heaven." அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். So you might say the mystery of Christ was revealed to Peter by the Father. நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து யார் என்ற ரகசியம் பிதாவினாலே பேதுருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. We know that Paul had a dramatic encounter with God. நமக்கு தெரியும், பவுலுக்கு ஒரு பெரிய விதமான ஒரு சந்திப்பு தேவனோடு கூட ஏற்பட்டது. He was persecuting the church and dragging people out of their homes and putting them into prison. நாம் பார்க்கிறோம், சபையை உபத்திரவப்படுத்தி தேவ பிள்ளைகளை சிறைசாலையிலே அடைத்து அவர்களை உபத்திரவப்படுத்துகிறவனாய் பவுல் இருந்தான். And one day he saw a bright light and he was blinded on the way. ஒரு நாளிலே அவன் போகிற வழியிலே ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்த்து அவன் குருடனாக்கப்பட்டான். Jesus revealed himself to him. அப்பொழுது தேவன் அவர் யார் என்பதை இயேசு அவனுக்கு வெளிப்படுத்தினார். We turn to Acts 26 and read from verse 16. அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். It says, "But rise and stand on your feet, for I have appeared to you for this purpose, to make you a minister and a witness both of the things which you have seen and of the things which I will yet reveal to you." அங்கே 16ஆம் வசனம், இப்பொழுதும் நீ எழுந்து கால் ஊன்றி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்கிற போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காகவே உனக்கு தரிசனமானேன். So he was going to testify what he'd seen and what he was going to reveal to him. தேவன் அவருக்கு வெளிப்படுத்த போகிறதுக்கு சாட்சியாக தேவன் அவனை சந்தித்தார். Verse 17, "I will deliver you from the Jewish people as well as from the Gentiles, to whom I now send you, to open their eyes in order to turn them from darkness to light, from the power of Satan to God, that they might receive forgiveness of sins and an inheritance amongst those who are sanctified by faith in me." அங்கே 17-18ஆம் வசனம், உன் சுய ஜனத்தினின்றும் அந்நிய ஜனத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றிய விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்படுகிறதை குறித்து சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படியாக நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவளிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். So here we have Paul called to the Gentiles. இங்கே நாம் பார்க்கிறோம், பவுல் புறஜாதிகளுக்காக அழைக்கப்பட்டார். That they might receive forgiveness of sins and an inheritance by faith.
அங்கே பார்க்கிறோம் பாவ மன்னிப்புக்காகவும் மற்றும் பரிசுத்தம் ஆக்கப்படுகிறதை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாகவும் அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். You see, this was called a mystery because in the Old Testament there was no acknowledgement of Gentiles. நாம் பார்க்கிறோம் இது ஒரு ரகசியம். காரணம் என்னவென்றால் பழைய ஏற்பாடு காலத்திலே புறஜாதிகளை யாரும் கண்டு கொள்ளவில்லை, அவர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லை. But we know in the genealogy of Jesus Christ there were two Gentiles mentioned. நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய அட்டவணையிலே நாம் பார்க்கும்பொழுது ரெண்டு புறஜாதிகள் அதிலே நாம் பார்க்கிறோம். There was the man Boaz and his mother was Rahab who was from Jericho. நாம் பார்க்கிறோம் போவாஸ் என்ற ஒரு மனுஷன், அவருடைய தாயார் ரேகாப் என்று பார்க்கிறோம். அவர்கள் எரிகோவிலே இருந்து வந்தவர்கள். And there was also Obed who was the mother of Ruth who was a Moabitess. அவ்விதமாய் ஓபேத் என்ற ஒருவரை பார்க்கிறோம். அவருடைய தாயார் ரூத், அவர்கள் மோவாப் தேசத்திலிருந்து வந்தவர்கள். These were both Gentiles included in the genealogy of Jesus. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற காரியங்களிலே நாம் பார்க்கிறோம் இரண்டு புற மதஸ்தர்களை குறித்து, புற ஜாதிகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. So you and me are both Gentiles because we're not Jews. நம்ம ரெண்டு பேரும், நீங்களும் நானும் கூட புற ஜாதிகள். காரணம் என்னன்னா நம்ம யூதர்கள் அல்ல. And the mystery of the gospel is that we can become saved, that we can be forgiven of our sins and become children of God. அந்த சுவிசேஷத்தின் ரகசியம் என்னவென்றால் நாம் கூட நம்முடைய பாவங்கள் கூட மன்னிக்கப்பட்டு நாம் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டு தேவனுடைய குடும்பத்திலே பங்காளிகளாய் இருக்க முடியும் என்பதுதான் அந்த ரகசியம். The third mystery is the mystery of his fellowship found in Ephesians 3 verses 8 to 12. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8ல இருந்து நாம் 12ஆம் வசனம் வரைக்கும் பார்ப்போமே என்றால் அது ஐக்கியத்தின் ஒரு ரகசியம் என்று சொல்லப்படுகிறது. And it says, this grace was given that I should preach among the Gentiles the unsearchable riches of Christ, to make all see what is the fellowship of the mystery, which from the beginning of ages has been hidden in God, who created all things through Jesus Christ. அங்கே சொல்லப்படுகிறது, பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதக்கதாய் இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. தேவன் தம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படி என்று நாம் வாசிக்கிறோம். Verse 10, to the intent that now the manifold wisdom of God might be made known by the church to the principalities and powers in the heavenly places. 10ஆம் வசனம், உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களும் அதிகாரிகளும் அவருடைய அந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்போது தெரிய வரும் பொருட்டாக. So it's like now the mystery is being revealed, being unveiled. இப்பொழுது நாம் பார்க்கிறோம் அந்த ரகசியம் இப்பொழுது அது வெளிப்படுத்தப்படுகிறதா இருக்கிறது. According to the eternal purposes of God. அவருடைய நித்திய நோக்கத்திற்காக வெளிப்படுத்தப்படுகிறதா இருக்கிறது. Verse 12 says, in whom we have boldness and access with confidence through faith in him. 12ஆம் வசனம் வாசிக்கிறோம், அவரை பற்றிய விசுவாசத்தினாலே அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரவும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. We know that when Jesus Christ died on the cross, the curtain temple was torn in two from top to bottom. நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த போது அந்த ஆலயத்தில் இருந்த திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் அது இரண்டாய் கிழிந்தது, பிளவுபட்டது. And that made a way into the holy presence of God, into the holy of holies. அந்த திரைச்சீலை கிழிந்ததினாலே மகா பரிசுத்தத்திற்குள்ளே நாம் கடந்து போகக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. In the holy of holies there was the mercy seat of God. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுடைய கிருபாஸ்தானம் அங்கே இருக்கிறது. And that was the place where all your sins could be forgiven. அந்த இடத்தில் தான் உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும்.
But we know Jesus shed his blood so that we could be forgiven. இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை நாம் பாவம் மன்னிப்புக்காக சிந்தியிருக்கிறார். And Hebrews chapter 4 and verse 16 எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், says, "Let us therefore boldly come to the throne of grace, that we may obtain mercy and find grace to help in time of need." 16ஆம் வசனம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். And further over in Hebrews, it says that we're forgiven not by the blood of bulls, but by the precious blood of Jesus. தொடர்ந்து நாம் வாசிப்போமே என்றால், நம்மளுடைய பாவம் ஒரு ஆட்டின் இரத்தத்தினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். His sacrifice was for once and for all. அவருடைய பலியானது ஒரே தரம் எல்லாருக்காகவும் இடப்பட்ட பலியாயிருக்கிறது. That whoever believes in him might receive forgiveness of sins. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை அவர்களாலே பெற்றுக்கொள்ள முடியும். The Bible says, if we carry on in Ephesians, எபேசியரிலே நாம் தொடர்ந்து வாசிப்போமே என்றால், we're in chapter 3. 3ஆம் அதிகாரம், if we read verses 16 to 19, 16 19ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம் என்றால், it says that we should be strengthened with his might in the inner man, that Christ may dwell in your hearts through faith, that you, being rooted and grounded in love, may be able to comprehend with all the saints what is the width and the length and the depth and the height, to know the love of Christ, which passes knowledge, that you might be filled with all the fullness of God. அங்கே நாம் 16 வாசிக்கிறேன். நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படுத்த கடவும் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பினாலே வேறொன்று நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் என்று நாம் வாசிக்கிறோம். God wants us to know the depth and the breadth and the length and the height of his love. அவருடைய அன்பின் நீளம் அகலம் ஆழம் உயரம் என்னது என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Bible says God so loved the world he sent his only son. வேதம் சொல்லுகிறது, அவர் உலகத்தை இவ்வளவாய் நேசித்தபடியால் அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் தந்தருளினார். That whoever believes in him would not perish but have eternal life. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி என்று நாம் வாசிக்கிறோம். In the book of 1 John chapter 4, it tells us to love one another because love is of God. And everyone who loves is born of God and knows God. Verse 7. அங்கே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்பு உள்ளவன் எவனும் தேவனால் பிறந்தும் அவரை அறிந்தும் இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். Verse 8, he who does not love does not know God, for God is love. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். And verse 9, and this the love of God was manifested towards us, that God has sent his only begotten Son into the world, that we might live through him. 9ஆம் வசனம், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. Verse 10, and this is love, not that we love God, but that he loved us and sent his Son to be the propitiation for our sins. 10ஆம் வசனம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினால் அன்பு உண்டாயிருக்கிறது. Means that even when we were sinners, God still loved us
and he sent his son to be the sacrifice for our sin. அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், நாம் பாவிகளா இருந்தபொழுது கூட தேவன் அவருடைய குமாரனை அனுப்பி நமக்காய் அவரை பலி செலுத்தி நம்மேல் வைத்த அன்பை விளங்க செய்தார் என்று பார்க்கிறோம். Verse 12 says, if we love one another, God abides in us, and his love has been perfected in us. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனை ஒருவரும் ஒருபொழுதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாய் இருந்தால் தேவன் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். And we carry on in verse 18, there is no fear in love, but perfect love casts out fear, because fear involves torment. But he who fears has not been made perfect in love. We love him because he first loved us. 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம், அன்பில் பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். This is the mystery of God's love, that even while we still are sinners, he loves us. இதுதான் தேவனுடைய அன்பை குறித்ததான ஒரு ரகசியம். நாம் பாவிகளாய் இருக்கையிலேயே அவர் நம்மேல் அன்பு வைத்தார். And he willingly laid down his life for us so that we could come to know him. அவரை அறிந்து கொள்ளும்படியாக அவர் அறிந்தே அவருடைய ஜீவனை நமக்கென்று கொடுத்தார். He said, not my will, but your will be done. அவர் சொல்லுகிறார், என் சித்தம் அல்ல பிதாவே உம்முடைய சித்தமாகட்டும் என்று சொல்லுகிறார். So we've looked at the mystery of his will. அவருடைய சித்தத்தின் ரகசியத்தை பார்த்தோம். We've looked at the mystery of the gospel and the mystery of Christ. அவருடைய சுவிசேஷத்தின் ரகசியத்தையும் கிறிஸ்துவினுடைய ரகசியத்தையும் பார்த்தோம். And that includes the mystery of the Gentiles being included. அது மாத்திரமில்லாமல் இந்த ரகசியத்திலே புறஜாதிகளும் இணைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். And then we've looked at the mystery of the fellowship, which means we can come boldly into his presence. அடுத்ததாக ஒரு ரகசியத்தை பார்த்தோம், அவரோடு கூட தொடர்பு வைத்துக் கொள்ள தைரியமாய் அவரிடத்தில் வரலாம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். And we can come to know his love because he loves us. நாம் அவருடைய அன்பை அறிந்து கொள்ளலாம், காரணம் அவர் நம்மில் அன்பாய் இருக்கிறார். Maybe you don't know that God loves you. ஒருவேளை இதை பார்க்கிற உங்களுக்கு தேவன் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார் என்று தெரியாமல் இருக்கலாம். I want to tell you that you can say a simple prayer and ask him to reveal his love to you. இந்த வேளையிலே நீங்கள் ஒரு எளிதான ஜெபத்தை செய்து இயேசுவை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். Because these mysteries that I'm talking about, they come by revelation. நான் சொல்லுகிற இந்த ரகசியங்கள் வெளிப்பாடின் மூலமாக அது வெளியரங்கமாக்கப்பட்டு இருக்கிறது. Peter had a revelation that Jesus was the Christ. இயேசுதான் தேவகுமாரன் என்ற ஒரு வெளிப்பாடு பேதுருக்கு உண்டாயிற்று. Paul also had an encounter with God on the road. பவுலுக்கு கூட போகிற வழியிலே தேவனோடு கூட ஒரு சந்திப்பு உண்டாயிற்று, ஒரு வெளிப்பாடு உண்டாயிற்று. And I know that God wants to encounter you. இந்த நாளிலே தேவன் உங்களையும் சந்திக்க விரும்புகிறார். To reveal to you the depth and the breadth and the length and the height of his love. அவருடைய அன்பின் அகலம் ஆழம் உயரம் எவ்வளவு பெரியது என்பதை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க அவர் விரும்புகிறார். Let us pray. நாம் ஜெபிப்போமே. Lord, we thank you for your word. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. We thank you for your great love. ஆண்டவரே உம்முடைய மகா பெரிய அன்பிற்காக நன்றி. We thank you that it's your will for us to come to know you. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது உம்முடைய சித்தமாய் இருக்கிறது. And as we believe in you, ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்புகிற இந்த வேளையிலே we thank you that we can become your children. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றப்படக்கூடும் என்ற அந்த நம்பிக்கைக்காய் நன்றி. Lord, we ask you to forgive every sin. ஆண்டவரே நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் எங்களுக்கு மன்னித்தருளும். And to make us your child. எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றும். We thank you for your great love for us. ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற உம்முடைய மாபெரும் அன்பிற்காய் நன்றி. That you do not cast us away, but you accept us. எங்களை புறம்பே தள்ளாமல் எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளுகிறதற்காய் நன்றி. And you forgive us. எங்களை மன்னித்ததற்காய் நன்றி.
In Jesus Christ's name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.